ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. அவங்க பேசலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து தமிழ் தடம் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவுகளை கொடுங்க. வணக்கம். வணக்கம். 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் வர இருக்கு. இன்னும் எத்தனை சேரப்போகுது அப்படின்றது தெரியல ஆரோடு. ஸோ இந்த சூழலில் சீமான் அவர்களை பொது வேட்பாளராக திமுகவும் அதிமுகவும் நிறுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று முக்கியமான ஒரு நாளிதழ் கட்டுரை ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. குறிப்பாக அம்பாசமுத்திரம் சவுத்தில் வந்து அவரை நிறுத்துவதற்கான வேலைகள்லாம் ஈடுபட்டிருக்காங்க 2 பெருங்கட்சிகளும் அப்படின்னு சொல்லி செய்திகளை வெளியிட்டிருந்தாங்க. ஸோ எப்படி பார்க்குறீங்க? பொது வேட்பாளராக நிறுத்தப்பட்டால் சீமான் அவர்கள் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குமா? இது ஒரு யூகம் தான். சில நியூஸ் பேப்பர்ஸில் யூகமாக இதை பேசுகிறாங்க. அதே மாதிரி சில அரசியல் விமர்சகர்களும் இதை பேசுகிறாங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போதைக்கு 6 தொகுதிகளில் பை எலெக்ஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இருக்கக்கூடிய சூழலை பார்க்கும்போது மேபி 9-10 தொகுதிகளில் கூட பை எலெக்ஷன் நடக்கலாம். ஸோ அப்படி நடக்கும் பட்சத்தில் அது ஒரு மினி அசம்பிளி எலெக்ஷன் மாதிரி தான். அதுவுமே ஒரு 10 தொகுதினா பெரிய ஒரு எண்ணிக்கை. ஸோ பெரிய ஒரு முக்கியத்துவம் அதுக்கு இருக்குது. என்னை பொறுத்தளவில் இந்த பொது வேட்பாளராக போடுற விவகாரம் இருக்குல்ல, அது சரியாக வராது. அப்படி பொது வேட்பாளர் போடுறாங்கன்னா அது திமுகவுக்கு மட்டும்தான் லாபமே தவிர அதிமுகவுக்கும் என்டிகேவுக்கும் லாபம் கிடையாது. நிறைய பேர் இப்போ என்டிகே தோத்ததுக்கப்புறம் மேபி நம்ம டிவிகேவோட கூட்டணி வச்சுருக்கலாம், மேபி நம்ம அதிமுகவோட கூட்டணி வச்சுருக்கலாம், இந்த மாதிரி நிறைய கதைகள் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒவ்வொரு எலெக்ஷன்லேயும் ஒவ்வொரு தேவைக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு நிலைப்பாடு எடுக்கக்கூடாது. நமக்குன்னு ஒரு கிளியர் கட்டான ஸ்டாண்ட் இருக்கணும். ஸோ இப்போ பை எலெக்ஷன் வருதுன்னா ரைட், இப்போ பை எலெக்ஷனில் நம்ம தாவேக்காவை வீழ்த்தியே தீரணும். அப்புறம் போன எலெக்ஷனில் பார்த்தோம்னா திமுகவை நம்ம வீழ்த்தியே தீரணும், அதுக்கு நம்ம அதிமுகவோடையும் போகலாம். இப்படி ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் ஒவ்வொரு ஸ்டாண்டை எடுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்படி எடுத்துக்கிட்டே இருந்தால் அப்புறம் உங்களுக்கும் மற்ற கட்சிக்கும் எந்த வித்தியாசமும் இருக்காது. இப்போ என்டிக்கு அந்த மாதிரிலாம் எடுப்பாங்கன்னு நான் பார்க்கல. பட் நான் நண்பர்களுக்கு சொல்கிறேன், சில நண்பர்கள் இந்த மாதிரியான பார்வைகள்லாம் வச்சுருக்காங்க. கட்சிக்கு கொள்கை கோட்பாடு இருக்கணும், அது அடிப்படையில் அரசியல் நிலைப்பாடுகளை எடுக்கணும். ஸோ இப்போ பை எலெக்ஷனில் பொது வேட்பாளர் நிப்பாட்டினா என்ன ஆகும்னா அதனால வரக்கூடிய லாபங்கள் எல்லாமே திமுகவுக்கு தான் போகும். தாவேக்கா என்ன பண்ணிடுவாங்க பாருங்க, இவங்க எல்லாமே ஒரே குரூப்பாக தான் இருக்காங்க, ஸோ இவங்க எல்லாமே ஒரே டீம் தான், ஒரு வித்தியாசமும் கிடையாது அப்படின்ற மாதிரி எல்லாரையும் சேர்த்து ஒரே பக்கெட்டில் வச்சுருவாங்க. இந்த பை எலெக்ஷனை பொறுத்தளவில் எல்லாரும் தனியாக நிற்க வேண்டிய தேவை இருக்குது. குறிப்பாக அதிமுகவுக்கு தனியாக நிற்க வேண்டிய தேவை இருக்குது. அதிமுக அவங்களோட இடத்த தக்க வைக்கணும். அதிமுகவோட எம்எல்ஏஸ் ஏகப்பட்ட பேர் தூக்கியிருக்காங்க அவங்க. ஸோ அப்போ களத்தில் தாவேக்காவுக்கு எதிராக அதிமுக இறங்கி ஃபைட் பண்ணணும். அந்த அவசியம் அதிமுகவுக்கு இருக்கு. அதை விட்டு திமுகவோட அண்டர்ஸ்டாண்டிங் போறாங்க, போய் ஒரு காமனான ஒரு வேட்பாளர் வைக்கிறாங்கன்னு வச்சுப்போம். அதுல என்ன யூஸ் இருக்கும்? அதனால எப்படி அதிமுகவுக்கு லாபம் இருக்கும்? அதிமுகவை பொறுத்தளவுல முடிந்த அளவுக்கு திமுக கூட இருந்து ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணும். அதிமுக மேல வைக்கப்பட்ட மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்னன்னா திமுகவை எதிர்க்கல அதிமுக பெருசா 5 வருஷமா. அதுதான் அவங்க மேல வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு. நீங்க அப்புறம் திமுகவோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கு போய் பொது வேட்பாளரை போடுறீங்கன்னா அது கேலி கூத்தா போயிடும். அப்புறம் தாவேக்கா ரொம்ப ஈஸியா பாருங்க திமுகவோட பி டீமா அதிமுக செயல்படுறாங்க அப்படின்னு ஒரு நரேட்டிவை செட் பண்ணிடுவாங்க. அதிமுக வாக்காளர்கள் தாவேக்கா சைடுக்கு ஈஸியா ஷிஃப்ட் ஆயிடுவாங்க. அதே மாதிரி திமுக தனியா போட்டிட வேண்டிய அவசியமும் இருக்கு. ஏன்னா இந்த எலெக்ஷன்ல திமுக ஏதோ ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை மெயின்டைன் பண்றாங்க. நாங்க தான் எதிர்கட்சி, செகண்ட் பிகெஸ்ட் பார்ட்டி நாங்க தான் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தாவேக்காவை சேலஞ்ச் பண்ண வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு இருக்கு. என்டிகேவை பொறுத்தளவில் எலெக்ஷனுக்கு முன்னாடி என்டிகே ரொம்ப கடுமையாக தாவேக்கா எதிர்ப்பை கையில் எடுக்கிறாங்க. ஸோ தாவேக்கா வசதியை என்ன பண்ணிட்டாங்கன்னா திமுகவுக்கு வேலை பார்க்குறாங்க என்டிகே. நீங்கள் பாருங்கள், என்டிகே ஆதரவாளர்கள்லாம் தாவேக்காவை தான் விமர்சிக்கிறாங்க, திமுக விமர்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு நரேட்டிவை பில்ட் பண்ணிட்டாங்க. அதுவும் என்டிகேவுக்கு எதிராக அது போச்சு. ஸோ என்டிகேவை திமுக டீமில் அவங்க சேர்த்துட்டாங்க. அதை இந்த எலெக்ஷன்ல உடைக்கணும். திரும்ப பொது வேட்பாளரால் இந்த கதைக்குள்ளெல்லாம் போயாச்சுன்னா தாவேக்கா எஃபோர்ட்டே இல்லாமல் என்டிகே அவங்களோட பி டீம் தாங்க அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு திமுகவோட விலகி தான் இருக்கணும். திமுக கிட்ட என்டிகே போகக்கூடாது. இப்போ அடுத்த கேள்வி கேட்கலாம், இப்போ நான் சொல்ற இந்த விஷயத்தெல்லாம் செஞ்சா டிவிகே ஜெயிக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா டிவிகே வர்சஸ் அதர்ஸ் அப்படின்னு ஆகி போயிடும். ஒரு சைடில் டிவிகே இருப்பாங்க, அப்புறம் இன்னொரு சைடில் பார்த்தா இந்த 3 கட்சிகளும் ஓட்ட
டிவிக்கு எதிர் அரசியலை பண்ணுவாங்க. அப்போ ஓட்ஸ் உடையுமே, தாவேக்கா தானே பவருக்கு வரும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? ஆனா ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை கோட்பாடு. ஒரு இடைத்தேர்தலை வைத்து உங்களுடைய நிலைப்பாட்டை முடிவு பண்ணக்கூடாது. ஒவ்வொரு தேர்தலுக்கும் இப்படி எலெக்ஷன் ஸ்டாண்டை மாத்திக்கிட்டே இருந்தா அப்ப நமக்கு ஒரு அரசியல் நிலைப்பாடே இருக்காது இல்லையா? ஆனா இப்போ வந்து அதிகமாக தொகுதியில இழந்திருக்காங்க அதிமுக. இன்னும் எத்தனை இழக்க போறாங்கன்னு தெரியல. இப்போ இருக்கிற சூழல்ல அதிமுக ஒரு வேட்பாளர் போடுறாங்க, திமுக வேட்பாளர் போடுறாங்க, என்டிகே வேட்பாளர் போடுறாங்க, டிவிக்கு எதிர்த்து 3 வேட்பாளர் போடுறாங்கன்னு வச்சுங்களேன். ஒருவேளை அதிமுக கைவிட்டு போன இந்த தொகுதிகளிலே அதிமுக 3வது இடம் போகுது அப்படின்னு வச்சுங்க. ஸோ அதிமுகவுடைய ஃபியூச்சர் என்ன? அதுக்கப்புறம் சுத்தமாக நம்பிக்கை இருக்காது இல்லையா? அப்படி இருக்கும்பொழுது ஸோ அதையும் அவங்க கவனத்தில் கொள்ளுவாங்கல்ல. நான் வந்து உங்களுக்கு பெஸ்ட் கேஸ் சினாரியோ சொல்கிறேன். அதிமுக தனியாக போட்டியிடுவது தான் அதிமுகவுக்கு பெஸ்ட் கேஸ் சினாரியோ. ஆனால் ஒஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுறது? அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது, அது அதிமுக பிரச்சனை. ஆனால் அதிமுக கையில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ்லேயே பெஸ்ட்டான ஆப்ஷன் இதுதான். பெஸ்ட்டான ஆப்ஷன் கூட அட்ராக்டிவாக இல்லை, நாங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லைன்னா அது உங்கள் கட்சியோட பிரச்சனை. ஆனால் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பெஸ்ட் ஆப்ஷன் இதுதான். அதிமுக திமுகவோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கு போய் ஒரு பொது வேட்பாளரை போடுறாங்கன்னா முடிஞ்சு போச்சு, உங்கள் ஸ்பேஸே காணாமல் போயிடும். இப்போ தாவேக்கா ரொம்ப ஈஸியாக உங்களை திமுகவோட பிராண்ட் பண்ணிடுவாங்க. இப்போ பாருங்க, நேற்று கூட தாவேக்கா அமைச்சர் ஒருத்தர் பேசுகிறாரு, எங்களோட வெற்றியே உங்கள் 2 பேரையும் ஒரே இடத்துல உட்கார வச்சது தான் அப்படின்னு அவர் பேசுகிறாரு. ஆமாம், டிவிக்கேவுடைய ஒரு சட்டமன்ற உறுப்பினரா? சரி, அவர் இப்படி பேசுகிறாரு. ஸோ அவங்க கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் யூஸ் பண்ணி உங்களையும் அதிமுகவையும் கிளப் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அந்த முயற்சியை நீங்கள் முறியடிக்கணும். நீங்கள் அதிமுகவோட அண்டர்ஸ்டாண்டிங் போறீங்கன்ற ஒரு இமேஜ் வெளியே வர ஆரம்பிச்சதுன்னா அதை அதிமுக தொண்டர்கள் விரும்ப மாட்டாங்க. திமுக காரங்க கவலைப்பட மாட்டாங்க. திமுக கூடிய முக்காவாசி பேர் அதிமுகல இருந்து வந்தவங்க தான். ஆனால் அதிமுக இது பிரச்சனையை ஏற்படுத்தும். ஏன்னா அதிமுக திமுக எதிர்ப்பு கட்சி. இப்போ நிறைய பேர் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா அதிமுகவும் திமுகவும் இணையணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இப்போ அதுதான் உங்க இன்டென்ஷன்னா ஃபியூச்சர்ல அதிமுக திமுகவோட தான் இப்போ இணைய போகுதுங்க அப்படின்றது உங்க இன்டென்ஷனா, நீங்க தாராளமா இப்போ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம், நீங்க சொன்ன மாதிரி பண்ணலாம். ஆனா அதிமுகவை திரும்ப மீட்டு கொண்டு வரணும்னு நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பெஸ்ட் ஆப்ஷன் நீங்க தனியா நிக்கணும். ஏன்னா உங்க எம்எல்ஏஸை உருவிருக்காங்க தாவேக்கா, நீங்க தனியா ஃபைட் பண்ணணும். அதெல்லாம் உங்க எம்எல்ஏஸ். ஸோ நீங்க விட்டது அப்படின்னா நீங்க தனியாக தான் ஃபைட் பண்ணணும். ரெண்டாவது, இது கிரவுண்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு அதிமுகவுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன். ஏன்னா இப்ப தாவேக்கா கையில வச்சிருக்கிறது அதிமுக எம்எல்ஏஸ். ரெண்டாவது, தாவேக்கா பெரும்பான்மையா ஈர்த்ததும் அதிமுக வாக்குகள் தான், திமுக எதிர்ப்பு வாக்குகள் தான். இப்ப தாவேக்கா ஒரு 2-3 months கவர்மெண்ட்டை ரன் பண்ண போறாங்க. அப்ப கிரவுண்ட்ல போய் செக் பண்ணி பார்க்கலாம் அதிமுக ஒர்க் ஆகுதா இல்லையா, தாவேக்காவுக்கு இன்னும் அட்ராக்ஷன் இருக்கா இல்லையா. இல்லை, அதிமுக பல தேர்தலில் செக் பண்ணிட்டாங்க, குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ இதையும் செக் பண்ணி நான் தான் திரும்ப சொல்றேன், திரும்ப சொல்றேன், இது பெஸ்ட் கேஸ் சினாரியோன்ற. சரி, நீங்க என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க, அதை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். வேற ஒரு ஆப்ஷன் சொல்லுங்க, என்ன பண்ணலாம். ஸோ உங்க ஆப்ஷன் என்னன்னா திமுக அதிமுக என்டிகே எல்லாம் சேர்ந்து கோஆர்டினேட் பண்ணி ஃபைட் பண்ணும். இல்லை என்டிகே கோஆர்டினேட் பண்ணி ஃபைட் பண்ணுறதில்ல, ஆனால் ஒரு ஸ்ட்ராட்டஜி இதில் ப்ளே பண்ணலாம் அப்படின்றது தான். ஏன்னா வந்து டிவிக்கே இன்னைக்கு திமுக அதிமுக 40 வருஷம் கடந்து பண்ண அரசியலை இன்னைக்கு இவங்க 2 மாதத்துல 1 மாதத்துல பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் இடைத்தேர்தலில் இல்லை நான் தனியாக தான் 3 பேர் நிற்போம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுபடுமான்னு தெரியல. ஒரு ஸ்ட்ராட்டஜி இதில் ப்ளே பண்ணலாம் அப்படின்றது. அது என்ன ஸ்ட்ராட்டஜி? நீங்கள் 2-3 பேர் சேர்ந்து நிற்கணுன்றீங்க. 3 பேர் சேரலாம், 2 பேர் சேரலாம். சரி, 2 பேர் சேரலாம், 2 பேர் சேரலாம். என்டிகே விட்டுறலாம், அதிமுகவும் திமுகவும் சேரலாம். அல்லது ஓப்பனாக அறிவிக்காம நாங்கள் இந்த தேர்தலில் புறக்கணிக்கிறோம் அப்படின்னு ஒரு கட்சி விலகலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு மறைமுக ஸ்ட்ராட்டஜி எதை நான் ப்ளே பண்ணுவோம். ஒன்று கிளியராக புரிஞ்சுப்போம், தேர்தலை புறக்கணிக்க முடியாது அதிமுகவால். ஏன்னா உங்க எம்எல்ஏஸ் அவங்க உருவிருக்காங்க. ஸோ தேர்தலை நீங்க புறக்கணிக்க முடியாது. எல்லா தொகுதிகளையும் நீங்க ஃபைட் பண்ணி தான் ஆகணும். இன்ஃபேக்ட் உங்க கட்சிக்கு தான் தாவேக்கா பெரிய டேமேஜ் ஏற்படுத்தியிருக்காங்க. நீங்க களத்துல நின்று ஃபைட் பண்ணாம புறக்கணிக்கிறோன்னு போயிட்டீங்கன்னா நீங்க பயந்து ஓடுறீங்கன்னு ஆயிப்போகும். நான் என்ன சொல்றேன், திருச்சியில கூட ஃபைட் பண்ணணும் அதிமுக, எல்லா இடத்துலயும் ஃபைட் தான் பண்ணணும். இப்போ 6 தொகுதியில் பை எலெக்ஷன் நடக்குன்னு வச்சுப்போம். 3 தொகுதியில் திமுக நிற்கிறாங்க, 3 தொகுதியில் அதிமுக நிற்கிறாங்கன்னு வச்சுப்போம். அப்போவே அது அம்பலப்பட்டு போயிடும். இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்றது டெஃபினட்டாக அம்பலப்பட்டு போயிடும். அந்த மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டால்
டிவிகேவோட எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கும்னா, இவங்க 2 பேருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படின்ற ஒரு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுப்பாங்க. இதை கண்டிப்பா அதிமுக தொண்டர்கள் விரும்ப மாட்டாங்க. திமுகவோட அதிமுக சேர்ந்து வேலை செய்யுது. அதிமுக தொண்டர்கள் என்னன்னு சொல்லுவீங்க? தாவேக்காவை வீழ்த்துறதுக்காக நாங்கள் திமுகவோட சேர்ந்து அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு சொல்லுவீங்களா? அது எப்படி அவங்க ஏத்துப்பாங்க? நம்ம கட்சி ஆரம்பிச்சதே திமுகவை வீழ்த்துறதுக்காக, நீங்க தாவேக்காவை வீழ்த்துறதுக்காக திமுகவோட சேர்ந்தீங்கன்னா அது எப்படி அந்த கட்சிக்காரங்க ஏத்துப்பாங்க? ஸோ அந்த கட்சிக்காரங்க தாவேக்காவை ஏன் பாசிட்டிவா பாக்குறாங்கன்னா, அதாவது அந்த கட்சிக்காரங்கன்றதை விட அதிமுகவுக்கு வாக்களித்தவர்கள், ஒரு காலத்துல வாக்களித்தவர்கள் தாவேக்காவை ஏன் பாசிட்டிவா பாக்குறாங்கன்னா, அதிமுகவை விட தாவேக்கா திமுக எதிர்ப்பை நல்லா பண்றாங்க, இல்ல அட்லீஸ்ட் திமுக எதிர்ப்பை நல்லா பண்ற மாதிரி காட்டிக்கிறாங்க. ஸோ அப்ப அந்த இமேஜ் அவங்க மெயின்டைன் பண்ணணும்னு முயற்சி பண்றாங்க. நீங்க அதை உடைக்க முயற்சி பண்ணணும். நீங்க என்ன சொல்லணும்னா, இப்ப பிஜேபிக்காரங்க பண்றாங்க பாருங்க, தாவேக்கா இன்னொரு திமுக தாங்க அப்படின்றாங்க பாருங்க. அந்த ஸ்டாண்ட்ல இருந்து நீங்க செயல்படணும். அந்த ஸ்டாண்டை நீங்க எடுக்கும் போது உங்களுக்கு ஜெயிக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா அது வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ஆனா நீங்க திமுகவோட போய் கை கோர்த்தீங்கன்னா உங்க கட்சி காணாம போயிடும். இப்ப என் கட்சி காணாம போனாலும் பரவாயில்ல, ஏன்னா என்னோட கணக்கு நாளைக்கு திமுகவோட போய் சேர்றதுதான் அப்படின்றது உங்க எதிர்கால திட்டமா இருந்தா நீங்க போய் இந்த வேலையை பண்ணலாம். இல்ல என் கட்சியை நான் எப்படியுமே கரைச்சிடலான்னு தான் இருக்கேன், ஃபியூச்சர்ல நாங்க திமுகவோட தான் சேர போறோம், ஸோ அதனால எங்களுக்கு ஒன்றும் இழக்கிறதுக்குலாம் நீங்க தாராளமாக போய் சேரலாம். ஆனா கட்சியை கட்டமைக்கணும், திரும்ப மீட்டு கொண்டு வரணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அந்த பக்கமே நீங்க போகக்கூடாது. திமுக சைடே நீங்க போகக்கூடாது. நீங்க ஸ்ட்ராங்கா திமுக எதிர்ப்புல நிக்கணும். இப்பயாவது நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்ப பை எலெக்ஷன்ல மக்கள் பார்ப்பாங்க, ஒரு சைட்ல சரி தாவேக்காவோட ஆட்சி சரியில்லை, பாலியல் குற்றச்சாட்டுகள் நிறைய வருது, இன்னொரு சைட்ல அதிமுக இப்ப பரவாயில்ல ஏதோ பண்றாங்க அப்படின்னு பார்த்தா மேபி ஒரு சின்ன ஹோப் இருக்கு அதிமுகவுக்கு. ஆனா திமுகவோட சேர்ந்தாங்கன்னா அது பை எலெக்ஷன் சம்பந்தப்பட்ட விஷயமாவே இருக்காது, கட்சியே இருக்காது. இப்ப நீங்க திமுகவோட சேராம தனியா போய் நிக்கிறீங்கன்னா அது பை எலெக்ஷன் சம்பந்தப்பட்ட விஷயமா மட்டும்தான் இருக்கும். இந்த பை எலெக்ஷன்ல நீங்க ஜெயிக்கலாம், தோக்குறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஆனா அவங்க கட்சி இருக்கும். திமுகவோட சேர்ந்தீங்கன்னா பை எலெக்ஷனை தாண்டி உங்க கட்சி இருக்க. இப்போ சீமான் அவர்கள் போட்டியிடுறது சரியான ஒரு ஆப்ஷனா இருக்குமா இந்த எலெக்ஷன்ல? சீமான் அவர்களை பொது வேட்பாளரா போட அவங்க மேபி விரும்பலாம். ஆனா என்டிகேக்கு அதுல எந்த பிரயோஜனமுமே கிடையாது. சீமான் அவர்களை பொது வேட்பாளரா போடுறாங்கனாலே இவங்க எல்லாத்துக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. நீங்க டீம் டிஎம்கேல போய் சேர்ந்த மாதிரி தான் அது. அப்போ உங்க தனித்துவத்தை நீங்க இழந்துருவீங்க. முதல்ல ஒரு கட்சிக்கு ஒரு இலக்கு இருக்கணும். இப்ப 2026 நம்ம நண்பர்களுக்கு இருந்த குழப்பம் என்னன்னா, தமிழ் தேசியத்துக்குன்னு ஒரு தேர்தலில் ஒரு இலக்கு இருக்கணும். ஒவ்வொரு தேர்தலையும் ஒரு கட்சிக்கு ஒரு இலக்கு இருக்கணும். அந்த இலக்கு என்னன்றதுலாம் நிறைய சிக்கல் இருக்கு. சில தமிழ் தேசியவாதிகளை பொறுத்தளவுல திமுகவை நம்ம வீழ்த்தியே தீரணுங்க, திமுகவை வீழ்த்த நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், திமுகவை வீழ்த்த நம்ம அதிமுகவில் போய் அவங்க கூட அலைன்ஸ் வைக்கலாம் அப்படின்னு. ஸோ அவங்கள பொறுத்தளவுல தமிழ் தேசியத்தை ரொம்ப சுருக்கி திமுக எதிர்ப்பு தான் தமிழ் தேசியம் அப்படின்ற மாதிரி அவங்க பாக்குறாங்க. இப்ப புதுசா தாவேக்கான்ற கட்சி வந்தாச்சு. தாவேக்கான்ற கட்சி வந்தோடனையும் இப்ப தாவேக்காவை நம்ம வீழ்த்தணுங்க, அதுதாங்க நம்மளோட ஒரே இலக்கு அப்படின்னு பாக்குறாங்க. அதுக்கு நம்ம யார் வேணாலும் சேரலாம், யாரு கூட வேணாலும் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது கேட்டா என்னெல்லாம் கதை சொல்லுவாங்க, இந்த மாதிரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம போயாச்சுன்னா சீமான் அவர்களுக்கு அசம்பிளிக்குள்ள போறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும், போனதுக்கு அப்புறம் நம்ம கட்சியை வளர்த்தரலாம். அப்படிலாம் நடக்காது. நீங்க உங்க கொள்கையெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு லெஃப்ட் ரைட்னு ஷிஃப்ட் ஆகி போனீங்கன்னா, சின்ன சின்ன கட்சிகள்லாம் இன்னைக்கு இருக்காங்கல்ல, ஒரு காலத்துல இப்படி வந்தவங்க தான், அப்புறம் ஒரு 2-3 சீட்ஸ் கிடைக்கும், அப்புறம் அதை வச்சுக்கிட்டே நீங்க இருக்க வேண்டியிருக்கும். ஒவ்வொரு தடவையும் அப்புறம் திமுக கிட்ட போய் நெகோஷியேட் பண்ண வேண்டியிருக்கும். அதை தாண்டி நீங்க பெருசா வளர முடியாது. மாற்றத்துக்கான காலம் வரும்போது அந்த இடத்த நீங்க ஃபில் பண்ண முடியாது. ஸோ மாற்றத்துக்கான காலம் வரும்போது அதை நான் கரெக்டாக பயன்படுத்தணும்னா கரெக்டான கொள்கை கோட்பாடோட கரெக்டான ஒரு ரூட்ல பயணிக்கணும். ஸோ அதனால திமுகவோட போய் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் ஏற்பட்டால் அது அதிமுகவுக்கு எப்படி பாதிப்போ அதே மாதிரி திமுகவுக்கும் பாதிப்பு. நான் இன்னொன்னு சொல்றேன், இப்ப 26ல இருந்தது என்னன்னா, திமுகவை நம்ம கண்டிப்பா வீழ்த்தியே தீரணும், அதுக்கு நம்ம அதிமுகவை கூட ஆதரிக்கலாம், அதுதான் லாஜிக். இப்ப என்னன்னா, திமுக எதிர்க்கிற வேலையை தான் தாவேக்கா பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப தாவேக்காவை வீழ்த்த திமுகவோட சேருவோம்னா அதுல எந்த லாஜிக்குமே இல்லை. திமுகவை வீழ்த்த அதிமுகவோட சேருவோம், அதுக்கப்புறம் தாவேக்காவை வீழ்த்த திமுகவோட சேருவோம். அப்ப யாரு தான் எதிரி உங்களுக்கு? திமுக எதிரியா? விஜய் தான். அப்ப திமுக எதிரி இல்லை. இப்ப நேத்து திமுக தான் மிகப்பெரிய எதிரி, இன்னைக்கு திமுக எதிரி இல்லை. அப்ப இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் உங்களை ஒருத்தன் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான், நீங்க எந்த இடத்துக்கும் போக மாட்டீங்க. ஸோ திராவிடம் தான் எதிரி, திராவிடத்துக்கு மாற்றுதான் நாங்க
அதெல்லாம் சொல்லிட்டு திருப்பி இல்லை இப்போ விஜய் தான் எதிரி, அதனால நாங்கள் 2 திராவிட கட்சியோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கு போகிறோன்னா அதெல்லாம் கரெக்டாக இருக்காது. இது தமிழ் தேசியத்தை பெரிய பின்னடைவுக்கு தள்ளுவது. இப்பயும் பின்னடைவில் தானே இருக்குது. இது பின்னடைவு தான், பெரிய பின்னடைவுன்றேன். 2 பேரும் சேர்ந்தா இன்னும் பெரிய பின்னடைவு. ஆமாம், இன்னும் பெரிய பின்னடைவு. ஓகே, அப்போ என்னதான் பண்ணலாம்? சீமான் வந்து நிற்கலாமா? நின்ன இடத்துல தனியாக நினைச்சு அடிக்க வேண்டியதான். சீமான் நிற்கிறது ஒரு ஆப்ஷனா? பொது வேட்பாளர் விடுங்க, சீமான் இடைத்தேர்தல் நிற்கிறது ஒரு நல்ல ஆப்ஷனா? என்னை பொறுத்தளவில் அஃப்கோர்ஸ் இப்போ என்டிகேவை பொறுத்தளவு அவங்க எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறதுக்கு என்றைக்கும் பயந்தது கிடையாது. எலெக்ஷனை தைரியமாக ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த எலெக்ஷனையும் டெஃபினட்டாக ஃபேஸ் பண்ணணும், எல்லா எலெக்ஷனையும் ஃபேஸ் பண்ணணும். சீமான் அவர்கள் ஃபேஸ் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். சீமான் அவர்கள் ஏற்கனவே காரைக்குடியில் ஒரு செட்பேக் ஏற்பட்டிருக்கு. திரும்ப பை எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்கான ஸ்பேஸே கிடையாது. ஆனால் என்டிகே வேட்பாளர்கள் நிறைய பேர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அம்பாசமுத்திரம்லாம் சிவசங்கர்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த வகையில் அவங்கெல்லாம் களத்தில் போய் திரும்ப வேலை பார்க்க ரெடியாக தான் இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் அவங்க நின்னா கரெக்டாக இருக்கும். சீமான் அவர்கள் இந்த எலெக்ஷனில் நிற்காமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா ஒரு தலைவர் தொடர்ந்து தோல்விகளை ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது அவ்வளோ பாசிட்டிவாக இருக்காது. ஸோ அதனால் இந்த எலெக்ஷனை பெருசாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு பை எலெக்ஷன். இது உள்ளாட்சியை ஃபோக்கஸ் பண்ணால் போதுன்றீங்க? எனக்கு தெரிஞ்ச என்டிகே உள்ளாட்சியை ஃபோக்கஸ் பண்ணும். அவங்க பெருசாக உள்ளாட்சி தேர்தல்களை ஃபோக்கஸ் பண்ணல. ஆனால் வரக்கூடிய நாட்களில் என்டிகே உள்ளாட்சி தேர்தல்களை முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணும். ஏன்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு சின்ன அமைப்பாக இருந்தால் கூட சில இடங்களில் ஜெயிச்சிடலாம். அப்படி இருக்கும்போது என்டிகேவுக்கு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. அப்போ குறிப்பாக சில பாக்கெட்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அங்கே நிறைய எஃபர்ட்ஸை போடணும். இப்போ அசம்பிளியை பார்த்தாலே நமக்கு தெரியும் எங்கெல்லாம் ஸ்ட்ரென்த் இருக்குன்னு தெரியும். அந்த இடங்களை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி டார்கெட் பண்ணி ஜெயிக்கணும். அதை ஜெயிச்சாங்கன்னா கொஞ்சம் அந்த பவர் ஸ்ட்ரக்சரோட மிக்ஸ் ஆகும்போது தான் அந்த நிர்வாகம் இந்த விஷயங்கள்லாம் வரும். அதுக்கேற்ற விஷயங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணலாம். பை எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்கு 0% சான்ஸு. இது வேற மாதிரியான போட்டியாகவும் இருக்க போகுது. ஸோ அதனால் என்டிகேவை நம்பி நிறைய பேர் ஓட் போட்டிருக்காங்க, அவங்கள கைவிடக்கூடாது. ஸோ திரும்ப எலெக்ஷனில் நிற்கணும், அந்த ஓட்ஸை திரும்ப தக்க வைக்கணும். அதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் ஒவ்வொரு இடத்துக்கும் சீமான் போய் இறங்கி போகணும்னு அவசியமே கிடையாது. இந்த இடத்துல சீமான் அவர்கள் போக வேண்டிய அவசியம் இருக்குன்னு எனக்கு தோணல. ஓகே, இப்போ ஒரு 3-4 மாதம் கழிச்சு தான் இடைத்தேர்தலானது வரப்போகுது. ஆன்டி இன்கம்பன்சி பில்ட் ஆகியிருக்கு அப்படின்னு பார்க்குறீங்களா? டிவிகேவுக்கு எதிரான ஒரு போக்கு எனக்கு என்னென்னா, தாவேக்காவுக்கு இவ்வளோ சப்போர்ட் இருக்குமான்றதே எனக்கு தெரியல. நான் இருக்காதுன்னு நம்பினேன். சிம்பிளாக ஏன் தாவேக்காவுக்கு இவ்வளோ பெரிய சப்போர்ட் இருக்காதுன்னு நம்பினேன்னா, தமிழ் மக்கள் ஓரளவுக்கு பார்த்து தான் ஓட் போடுவாங்க. தமிழ் மக்கள் மேலே அதீதமான நம்பிக்கை எனக்கு இருந்தது. படித்தவங்க இந்தியாவிலேயே மிகப்பெரிய அறிவாளிகள், நார்த் மாதிரி கிடையாது, பீகார் மாதிரி கிடையாதுலாம் பேசி சரி ரைட்டு நம்ம ஆளுங்க நடிகர் பின்னாடிலாம் போக மாட்டாங்க, யோசிச்சு சிந்திச்சு கருத்தாக தான் செயல்படுவாங்கன்னு நான் நினச்சேன். ஆனால் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் தப்பாக போயிடுச்சு, போய்த்து விட்டு. ஆமாம், அதனால திரும்பவும் கணிப்புகளை முன்வைக்க எனக்கு மனசு இல்லை. என்னோட விருப்பம் என்னன்னா, ஆன்டி இன்கம்பன்சி ரிஃப்ளெக்ட் ஆகணும் பை எலெக்ஷன் அப்படின்றத என்னோட விருப்பம். ஏன்னா ஆட்சி இவங்க சரியா பண்ணல, அதுக்கான கூறும் இல்லை. ஆட்சி பண்ணலன்றதை விட கட்சி ஆளை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. மற்ற கட்சிகள் ஆளை பிடிச்சிக்கிட்டு இருக்கு. மற்ற கட்சிகளை விட ரொம்ப மோசமா கேடித்தனம் பண்றாங்க, மோசமான வேலை. ஆமா. ஸோ அதனால ஏதோ ஒரு வகையில் ஆன்டி இன்கம்பன்சி நடக்க போற பை எலெக்ஷன்ல ரிஃப்ளெக்ட் ஆகுன்றது என்னோட விருப்பம். ஆனா அது நம்ம மக்கள் அதை செய்வாங்களான்னு எனக்கு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்படி இன்னொன்று நான் சொல்றேன், ஹியூமன் சைக்காலஜி நான் சொல்றேன். இப்போ இன்னைக்கு 35% மக்கள் விஜய்க்கு ஓட் போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைமா அவங்க விஜய்க்கு 35% மக்கள் ஓட் போட்டிருக்காங்க. மக்களுக்கு நான் ஒரு விஷயத்த பண்றேன்னா நான் ஒரு புத்திசாலி, யோசிச்சு கரெக்டான முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்ற நம்பிக்கையில தான் பண்ணுவாங்க. எல்லா மனிதனுமே தன்னை ஒரு புத்திசாலி தான் நினைச்சிட்டு இருப்பான். நம்ம வீடியோவில் நம்ம பேசும்போதும் பெரிய அறிவாளி மாதிரி தான் பேசுவோம். இந்த வீடியோவை பார்க்குறவங்களும் தங்களை அறிவாளி தான் நினச்சிட்டு இருப்பாங்க. கமெண்ட் போடுறவங்களும் தங்களை அறிவாளி தான் நினச்சிட்டு இருப்பாங்க. விஜய்க்கு ஓட்டு போட்டவங்களும் தன்னை அறிவாளி தான் நினச்சிட்டு இருப்பான். ஸோ எடுத்த உடனே 3 monthsல தப்பு பண்ணிட்டோமேன்னு திருந்த மாட்டாங்க. அவங்க ஈகோ விட்டு கொடுக்காது. இல்லைங்க, நம்ம இவர் கஷ்டப்படுத்துறாங்கல்ல, இந்த விஜய்க்கு எதிராக எல்லாம் இப்படி பேசுறாங்க, 3 monthsல மனம் திருந்தாது யூஸ்வலா. இப்போ நம்மளே என்ன பண்ணுவோம், தப்பு பண்ணிட்டோம்னா தப்புன்னு எடுத்தோன்னே ஒத்துக்க மாட்டோம்ல. தலைக்கு மேலே போனதுக்கு அப்புறம் தான் அப்புறம் வேற வழி இல்லாமல் தப்புன்னு ஒத்துப்போம். முடிஞ்ச அளவுக்கு முட்டு கொடுத்து அதை பிடிக்க தான் பார்ப்போம். ஸோ அதே மாதிரி தான் இப்போ ஃப்ரெஷ்ஷாக மக்கள் ஓட் போட்டிருக்காங்க. 3 மாசத்துல பட்டுன்னு அவங்க திரும்புவாங்களான்னு எனக்கு தெரியல.
ஆனால் ஓப்பன் மைண்டோட நிறையா பேர் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்றத உணர்ந்தாங்கன்னா எனக்கு சந்தோஷம். ஆனால் இந்த ஒரு ஃபேக்டர் இருக்குது, எப்போவுமே ஹியூமன்ஸை பொறுத்தளவில் ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா உடனே ஒத்துக்க மாட்டாங்க. இது ஜென்ரலாக எல்லா மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம தப்பை உணர்ந்து அக்செப்ட் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். ஸோ இப்போ இந்த பை எலெக்ஷனில் நம்ம பார்ப்போம், ஓரளவுக்கு அந்த ஆன்டி இன்கம்பன்சி வெளிப்பட்டால் ரொம்ப சந்தோஷமான ஒரு மனிதனாக நான் இருப்பேன். எப்படி வெளிப்படும், அது எப்படி பார்க்குறது? அந்த மார்ஜின் தான் மார்ஜின். அப்புறம் யூஸ்வலாக நம்ம பை எலெக்ஷன்ஸ் பற்றி பேசும்போது பை எலெக்ஷன்ஸ்னாலே ஆளும் கட்சிக்கு அட்வான்டேஜ் இருக்குன்னு சொல்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 8 தொகுதி போகுதுன்னு வச்சுப்போம், அப்போ அந்த அட்வான்டேஜ் இருக்காது. ஒரு தொகுதி 2 தொகுதினா ஆளும் கட்சிக்கு நீங்கள் சொன்ன அட்வான்டேஜ் இருக்கும். 8 தொகுதிக்கு போகிறாங்கன்னா அந்த அட்வான்டேஜ் கம்மியாகும். 8 தொகுதின்ற இடம் வரும்போது நீங்கள் ஒரு தொகுதியை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி கிடையாது, 8ஐயும் சேர்த்து கவனிக்க வேண்டியிருக்கும். அப்போ ஆளும் கட்சிக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜும் கம்மியாகும். ஸோ அந்த ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது. ஸோ மார்ஜின் கம்மியாக இருக்கா, ஓட்டிங் பேட்டர்னில் ஷிஃப்ட் ஏற்பட்டிருக்கு, அதெல்லாம் நம்ம டெஃபினட்டாக பார்க்கலாம்ல. ஸோ அதை பார்த்து ஆன்டி இன்கம்பன்சி பில்ட் ஆயிருக்கா இல்லையான்னு புரிஞ்சுக்கலாம். ஆமாம், ஆன்டி இன்கம்பன்சி பில்ட் ஆயிருச்சுன்னா தமிழ் மக்கள் மேலே நமக்கு மீண்டும் ஒரு நம்பிக்கை பிறக்கும். அது மட்டும் இல்லாமல் கூட்டணி கட்சிகளும் குடைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க, ஆஹா திரும்புறாங்க போலயே அப்படின்னு. லெஃப்டெல்லாம் பார்ப்பாங்க, போற போக்க பார்த்தா சரியில்லையே, மகேந்திரனே அழுகிறீங்க இருங்க வர அப்படின்னு, நம்ம அருமை பெருமைக்கெல்லாம் ஆபத்து ஆயிரும் போலயே, தூக்குறா கூடிய அப்படின்னு பிரச்சனை கொடுக்க ஆரம்பிப்பாங்க. நிறைய விஷயங்கள் நடக்கும். ஸோ இந்த பை எலெக்ஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எலெக்ஷன். தாவேக்காவுக்கு தேவை, எம்எல்ஏஸ் தேவை. ஸோ அக்ரெசிவாக தாவேக்கா டிஃபென்ஸில் இல்லை, அஃபென்ஸில் இருக்காங்க. டிஃபென்ஸில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இருக்கவங்களை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி அவங்கள சமாதானப்படுத்தி போகலான்னு நினைப்பாங்க. இவங்க என்ன யோசிக்கிறாங்க, நம்ம அஃபென்ஸில் போகலாம், அடிச்சு தூக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால் அஃபென்ஸில் போகும்போது ரிஸ்க்கும் இருக்குது. நீங்கள் என்ன அஃபென்ஸில் போகிறீங்கனாலே யூ ஆர் டேக்கிங் ரிஸ்க் இல்லை. டிஃபென்ஸில் இருக்கும்போது ரிஸ்க் கம்மியாக இருக்கும், அஃபென்ஸில் இருக்கும்போது ரிஸ்க் அதிகமாக இருக்கும். ஸோ இருக்கிறதையும் தாவேக்கா இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவங்க பேரை கெடுத்துக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் அவங்க பரவாயில்ல பார்த்துக்கலான்னு இறங்குறாங்க. பார்ப்போம், இது நல்ல ஒரு முன்னேற்றம் தான். ஓகே, பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.